உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு அப்படிங்கிறாரு. இந்த வசனத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தை எதுனா வழக்காடி. எல்லா நேரத்திலும் இல்லை, வழக்காடுதல் நடைபெறும் போது அதன் நிமித்தம் உன்னுடைய வஸ்திரத்தை ஒருத்தன் எடுத்துக்கொள்ள முற்படுவான் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில உன்னுடைய அங்கேயும் அவனுக்கு விட்டுவிடு அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அங்கேயே விட்டுவிட்டால் நீ நிர்வாணமா நின்று கொண்டிருப்பாய். அப்போ நீ என்ன பண்ணுகிறாய்? அந்த ரோம சோல்ஜரை உன்னுடைய நிர்வாணத்தை பார்க்கும்படியாக நீ கட்டாயப்படுத்துகிறாய். அந்த விதத்தில் அந்த ரோமனுடைய நிர்வாணத்தை பார்க்க முற்பாடுவான் என்று சொன்னால் அவன் மேல் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக சாட்டப்படும். இந்த விதத்தில் நீ அவனை குற்றவாளி ஆக்கு அப்படின்னு சொல்லி தராருங்க. எவ்வளவு அருமையான புரட்சியாளரா இயேசு இருந்திருக்கிறார் பாருங்க. புரட்சியாளரா இருங்கிறாரு இயேசு.